ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷியோ டாப்பிக்கில் வர இன்கம் பேஸ்ட் செம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 7:5. இது ஃபர்ஸ்ட் ரோவில் எழுதுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் எழுதுங்க. சேவிங்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 4000. தேர்ட் ரோவில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோக்கான கிராஸ் மல்டிபிள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 7 2s are 14, 3 5s are 15. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது செகண்ட் ரேஷியோ வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, டிஃப்ரென்ஸ் எடுங்க. 3 into 4000 12,000, 2 into 4000 8,000. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4,000. 4,000 எதுக்கு ஈக்குவல்னா இந்த 1 ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 ரேஷியோ 4,000னா கொஸ்டின் பாருங்க, இன்கம் ஆஃப் ஏ. அப்போ ஏவோட ரேஷியோ எவ்வளோ? 7. 7 4s are நமக்கு 28. 28,000 பார்த்தீங்கன்னா ஏவோட இன்கம், ஆப்ஷன் ஏ. இப்போ இதே மாதிரி ஒரு சம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ்டு சம்மாக இருக்குது. இனிஷியல் ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5:7 சொல்லியிருக்காங்க. 9 is added to each. The new ratio become 8:11. 9 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற நம்பரை தேர்டாக எழுதுங்க. கிராஸ் மல்டிபிள் ரேஷியோக்கான கிராஸ் மல்டிபிள் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 55 56. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. அடுத்தது இதோட கிராஸ் எடுப்போம் இல்லையா, இந்த கிராஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 8க்கும் 11க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு 3 இருக்குது. 3 into 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 9s are 27. அதுதான் 1 ரேஷியோவாக இருக்கும். சரிங்களா? 1 ரேஷியோ 27னா கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த ஒரிஜினல் நம்பர் கேட்குறாங்க. அப்போ 5 7 தான் ஒரிஜினல். அப்போ இன்ட்டு 5 எடுத்திங்கன்னா 135. 135 வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ.